கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மறுபடியும் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இந்நாளிலும் கூட நாம் ஆண்டவரை நோக்கி ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடப்பது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலோண்டி நடக்க செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலோண்டி நடக்க செய்தி. மான்களின் கால்களைப் போல பலனாய் ஓட செய்தீரே,
உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடமாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 146வது சங்கீதம் 11ஆம் வசனம், மன்னிக்கவும் 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல், ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் இந்த பாடலை கேட்டோம் அல்லவா? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. இனி வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறது. பாடல் என்ன சொன்னது? உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாது என்று அருமையான பக்தர் எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்க கிருபை இல்லாம எனக்கு வாழ தெரியாது என்று. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பாருங்கள், ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா எப்படி இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லி நமக்கு தெரியாம தான் இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளை எடுத்து வைக்கும் பொழுதும் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. ஏனென்றால் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் உலகத்திலே நடைபெறுகிற காரியங்கள், செய்தித்தாள்களை எடுத்து பாருங்கள், அல்லது தொலைக்காட்சிகளிலே செய்திகளை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு பயங்கரங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு இருக்கிறது. திடீரென்று எங்கேயோ சென்று கொண்டிருந்த வாகனம் ஓரத்தில் இருக்கிற கடைகளுக்குள் வந்து புகுந்து விடுகிறது. யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஒரு செய்தியை நான் பார்த்து கொண்டிருந்த வேளையில் ஒரு வாகனத்தை செலுத்துகிற ஒருவர், அவர் செலுத்தின முறையை பார்க்கும் பொழுது நான் வியந்து போனேன். அதனால் ஏற்பட்ட பலருக்கு படுகாயங்கள் காணப்பட்டது. அந்த வாகனம் இருந்த இடத்திலேயே சுற்றி 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 வந்து அநேகரை அது அடித்து நொறுக்குகிறது. இதற்கு இடையிலே வந்த மற்ற வாகனங்களையும் இடித்து தள்ளுகிறது. அந்த நபருக்கு என்ன செய்கிறது என்றே தெரியவில்லை. கடைசியாக அது ஒரு மின்கம்பத்திலே சென்று மோதி நின்றது. அவ்வளவுதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்ன நடக்கிறது என்பது அறிந்து கொள்ள கண்மூடி கண் திறக்கிற நேரத்தில் எல்லாம் நடந்து முடிந்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கும் நாம் அவருடைய கிருபையினாலே பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். அவருடைய கிருபையினாலே பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். அவருடைய இரக்கத்தினாலே நாம் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது
கர்த்தருடைய சுத்த கிருபை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு நல்ல ஞானம் இருக்குது, நான் எல்லாவற்றையுமே ரொம்ப கரெக்டாக தான் சாப்பிடுவேன். சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல உயர்ந்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி உண்பார்கள், விலை உயர்ந்த தண்ணீரை அவர்கள் அருந்துவார்கள். இவைகள் எல்லாத்தையும் பார்த்தாலும் கூட கடைசியாக திடீரென்று ஏற்படுகிற அந்த வியாதிகளின் நிமித்தமாக அவர்கள் மிகுந்த வேதனை அடைந்து அவர்கள் மருத்துவமனைகளிலே படுகிற அவஸ்தைகளை பார்க்கும் பொழுது எப்படி தான் இவர்கள் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு இருக்கிறார்களோ என்று நினைக்கிற அளவுக்கு காணப்படுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மை கிருபையினாலே பாதுகாக்கிறார். அதற்கு நாம் நன்றி உடையவர்களாய் காணப்படுகிறோமா? இல்லைங்க, எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், நான் என்னுடைய பலன் தான், என்னுடைய ஞானம்தான் சொல்கிறீங்களா? இல்லை, தயவுசெய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளையும் நம்முடைய வாழ்நாளில் கிருபையாக கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்த வேண்டும். நம்ம குடும்பத்தை, நம்முடைய சந்ததிகளை அவர் பாதுகாத்து வருகிறார். நம்முடைய தொழிலிலே அவருடைய கரம் கூட இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நம்மை நடத்துகிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஒவ்வொரு நாளும் உங்கள் புதிய கிருபை எங்களை தாங்கி கொண்டு இருக்கிறதப்பா. உங்கள் இரக்கம் எங்களை தாங்கி கொண்டு இருக்கிறதப்பா. உங்கள் தயவு எங்களை தாங்கி கொண்டு இருக்கிறதப்பா. ஆமாப்பா, உங்கள் கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாதப்பா. அதற்கு மேலாக உங்கள் கிருபை இல்லாமல் எங்களுக்கு வாழ தெரியாதப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் கிருபை எங்களை விட்டு எடுத்து போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆமாப்பா, ஒவ்வொரு நாளும் எங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த கிருபையை எடுத்து போடாதபடிக்கு தேவரீர் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஏதோ என்னோடு இந்த ஜெபத்தில் ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு அன்பர்களையும் கிருபையினாலே மூடுங்க, இரக்கத்தினாலே மூடுங்க, தயவினாலே மூடுங்க, நன்மையினாலே நிரப்புங்க, ஆசீர்வாதங்களினாலே கட்டளையிட்டு வழிநடத்துங்க, காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கிருபையினாலே நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டோட கிருபைக்கு நன்றி செலுத்துங்க, தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வீடியோவை மற்றவர்களும் பயன்பெறும்படியாக பகிர்ந்தளிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.